பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் அவேர்னஸ்ல இப்போ நம்ம பார்க்க போற கொஸ்டின். ரீசென்ட்லி ஹவு many இந்தியன் பேங்க்ஸ் ரேங்க் among டாப் 25 குளோபல் பேங்க்ஸ் பை மார்க்கெட் கேப்? இந்த இடத்துல கேப் அப்படின்னு என்னன்னா கேபிட்டல் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அதாவது சந்தை மூலதனத்தை பொறுத்த வரைக்கும் உலகத்துல இருக்கிற 25 முதன்மை வங்கியில நம்ம இந்தியாவை சேர்ந்த எத்தனை வங்கிகள் உள்ளடங்கி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. சரியா? இதற்கான சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 3ங்க. சரிங்க, 3 தான் இதுக்கான சரியான ஆப்ஷன். சரிங்களா? இப்ப இதை பத்தி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த ரிப்போர்ட், அதாவது இந்த டாப் 25 குளோபல் பேங்க்ஸ் அப்படிங்கிற இந்த ரிப்போர்ட்டை யார் பப்ளிஷ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா குளோபல் டேட்டா அப்படிங்கிறத பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. சரிங்களா? இந்த கம்பெனி எதை பேஸ் பண்ண கம்பெனி அப்படின்னா இங்கிலாண்டை பேஸ் பண்ண கம்பெனி. சரிங்களா? இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபார் 4th குவார்ட்டர், சரியா, அதாவது 4வது காலாண்டு 2024 படிதான் இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க. சரியா? இதுல நம்ம இந்தியாவில் ஃபர்ஸ்ட் பிளேஸா எது இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா HDFC பேங்க். சரிங்களா? குளோபல் லெவல்ல பாத்தீங்கன்னா இவங்க 13th ரேங்க்ல இருக்காங்க. சரிங்களா? இவங்களுடைய மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா $158.5 பில்லியன். சரிங்களா? நம்ம இந்தியாவில் செகண்ட் பிளேஸா இருக்கிறது பாத்தீங்கன்னா ICICI பேங்க். சரிங்களா? இவங்க குளோபல் லெவல்ல என்ன ரேங்க்ல இருக்காங்க அப்படின்னா 19th பொசிஷன்ல இருக்காங்க. சரிங்களா? இவங்களுடைய மார்க்கெட் கேபிட்டல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா $105.7 பில்லியன். சரிங்களா? அடுத்ததான் இந்த ரிப்போர்ட்ல என்ன டைட்டில் வந்துட்டு ஐசிசி பேங்க் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டாண்ட் அவுட் பர்ஃபார்மர் அப்படிங்கிற டைட்டில் கொடுத்துருக்காங்க. சரியா? இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க இந்த 4th குவார்ட்டர்ல மட்டும் பாத்தீங்கன்னா இவங்களுடைய மார்க்கெட் கேபிட்டலை 25%க்கு மேல இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. சரியா? இதுல HDFC பேங்க் வந்து பாத்தீங்கன்னா 1.8% தான் பண்ணிருக்காங்க. சரியா? 1.8% சம்திங் தான் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஆனா பாத்தீங்கன்னா இதுல ஐசிஐசிஐ பேங்க் வந்து பாத்தீங்கன்னா 25% வந்துட்டு இவங்களோட கேபிட்டலை பூஸ்ட் பண்ணிருக்காங்க. சரியா? அதனாலதான் இவங்களுக்கு இந்த ஸ்டாண்ட் அவுட் பர்ஃபார்மர் அப்படிங்கிற டைட்டில கொடுத்துருக்காங்க. சரியா? அடுத்தது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பாத்தீங்கன்னா இந்தியாவில் 3rd பிளேஸ்ல இருக்காங்க. குளோபல் லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா 24th பிளேஸ்ல இருக்காங்க. சரிங்களா? எதை பேஸ் பண்ணி அப்படின்னா மார்க்கெட் கேபிட்டல பேஸ் பண்ணி. இவங்களோட மார்க்கெட் கேபிட்டல் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா $82.9 பில்லியன் இருக்குங்க. சரிங்களா? இப்ப உங்களுக்கான கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சுனாலும் சரி, அப்படி தெரியல அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை, நீங்க நெட்ல சர்ச் பண்ணி இதுக்கான ஆன்சரை போடுங்க. உங்களுக்கான கொஸ்டின், ஃபர்ஸ்ட் 3 மார்க்கெட் கேபிட்டல்ஸ் பேங்க், அதாவது இந்த டாப் 25 பேங்க்ஸ் இருக்கு இல்லைங்களா, இதுல முதல் 3 மார்க்கெட் கேபிட்டலுடைய பேங்க்ஸ் எது அப்படின்னு சொல்லி இந்த ரிப்போர்ட்ல அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நீங்க நெட்ல சர்ச் பண்ணி இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட ஆன்சரை போடுங்க. சரிங்களா? இப்போ நான் இது வரைக்கும் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்மளுடைய அருண் அகாடமி சேனலை விசிட் பண்றீங்க அப்படின்னா மறக்காம நம்ம அருண் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே, இது போல ரெகுலர் அப்டேட்டுக்கு மறக்காம நம்ம அருண் அகாடமி சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.